மேலறை தியானம் ஏப்ரல் மாதம் 27ஆம் திகதி 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் போப்லா வாஜ், நியூ ஜெர்சி, USA. தலைப்பு உயிர்த்தெழும் மக்கள். வாசிக்க வேண்டிய வேத பகுதி ரோமர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி 10ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் ரோமர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். ஒவ்வொரு வருடமும் நான் மரக்கறி தோட்டம் செய்வேன். 2 வித விதைகளை சாடிகளில் விதைத்து வெப்பமான காலம் வரும் வரை வீட்டினுள் வைப்பேன். செடி ஓரளவு வளரவும் காலமும் மாறி வெப்பமும் வர ஆரம்பித்ததும் வெளியே தோட்ட நிலத்தில் அவற்றை நடுவேன். அங்கு அவை செழித்து வளரும். இம்முறை சாடிகளை கராஜினுள் வைத்தேன். சில வாரங்கள் கழிந்தும் குருத்துகள் வரவில்லை. மேலும் சில விதைகளை விதைத்தேன், குருத்து வரவில்லை. காலம் மாறி வெப்பம் வர ஆரம்பித்ததும் சாடிகளில் குருத்துகள் வர ஆரம்பித்தன. அந்த இடத்தில் குளிர் அதிகமாக இருந்தபடியால் விதைகள் முளைக்கவில்லை என்பதை பின்னர் அறிந்தேன். எமது விருப்பங்களில் எத்தனை நிறைவேறியிருக்கின்றன. எமது நம்பிக்கை உடைந்து விருப்பம் நிறைவேறாது என்று தெரிந்ததும் தோல்வியை ஏற்க வேண்டிய நிலை வரலாம். ஆனால் நாம் கைவிடப்பட்டவர்களோ அல்லது ஒன்றுக்கும் உதவாதவர்களோ அல்ல. நாம் உயிர்த்தெழுதலின் மக்களே. இயேசு உயிர்த்தெழுந்த அன்று வாசலில் வைக்கப்பட்ட கல் உருட்டப்பட்டும் அவரை சுற்றியிருந்த சீலைகள் சுருட்டி வைக்கப்பட்டும் இருந்தன. இயேசு உயிரோடு எழுந்து விட்டார். அதுவே எமது நம்பிக்கையும் உறுதியுமாம். எமது சோதனைகள் இறுதியானதல்ல. சரியாகச் சொன்னால் சோதனைகள் புதிய ஆரம்பத்திற்கு ஒரு சந்தர்ப்பமாக அமைகிறது. நாம் தோற்கடிக்கப்படாததற்கு காரணம் இயேசு. ஏனெனில் நாம் உயிர்த்தெழுதலின் மக்கள். ஜெபம். அன்பான இயேசுவே, நாம் உயிர்த்தெழுதலின் உறுதிக்குள் வாழ சோதனையின் போது எம்மை பலப்படுத்துங்கள். ஆமீன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை. நான் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் நேரத்தில் கடவுளின் வல்லமை எனது நம்பிக்கையை பலமாக்கும். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் அவரது பிரசன்னமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.